வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜய் அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறோம். என்ன ஹெல்ப்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. முக்கியமாக என் தங்கச்சிங்க, அக்காங்க, அம்மாங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைலேருந்து வயசான பாட்டி வரை ரேப் பண்ணுறாங்க. இந்த குற்றத்தை மட்டும் நம்மளால் குறைக்கவே முடியலை. இன்னும் கவர்மெண்ட் பண்ணாலும் இது மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோன்னா, என் தங்கச்சிங்க, எங்கள் அக்காங்க, எங்கள் அம்மாங்க எல்லாரும் சின்ன வயசுலேயோ இப்போயோ எவனாலேயோ ஒருத்தனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையோ, ஸ்கூல்லையோ, பஸ்ஸிலையோ, இல்லை வீட்லேயோ உங்ககிட்ட தப்பான இடத்துல கை வச்சுருப்பான், உங்களை தப்பாக கூப்பிட்டுருப்பான். இதை வெளியே சொன்னால் நம்ம மானம் போயிடும், நம்ம குடும்பம் சூசைட் பண்ணிக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களும் பயப்படாமல் நம்ம விஜய் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இவன் தப்பாக பண்ணான், அவன் தப்பாக பண்ணான்னு சொன்னால் மட்டும்தான் தப்பு செய்கிறவனுக்கு பயம் வரும். நம்ம சொல்லாமல் பயந்து ஓரமாக ஒதுங்கி போகிற காரணத்தால் தான் அவன் அடுத்த பொண்ணு மேலே கை வச்சுக்கிட்டு போகிறான். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க அண்ணனோ, தம்பியோ, இல்லை சொந்தக்காரனோ, அல்ல அப்பாவோ, யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்தா பயப்படாமல் சொல்லுங்கள். தப்பு செய்கிற அவனே தைரியமாக வேற ஒரு பொண்ணு மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எல்லாருமே தைரியமாக வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பெண்கள் வாழ்க்கையை காப்பாற்றலாங்க. ஏன்னா ஒரு குற்றம் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பொண்ணு மேலே ஒருத்தன் கை வைக்கிறான்னா அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே வெளியே சொல்லாமல் சூசைட் பண்ணி சாவுறால மட்டும்தான் அவனுக்கு ஒரு தைரியம். நம்ம எந்த பொண்ணு மேலே கை வச்சாலும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி சாவும், இல்லைன்னா சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டே இருக்கும். நம்ம வேறு பொண்ணு மேலே கை வைக்கலாம், நம்மளை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆணவம். அந்த ஆணவத்தை நீங்கள் தைரியமாக நம்ம விஜய் அண்ணன்கிட்ட சீக்கிரட்டாக கால் பண்ணி சொல்லுங்கள், மெயில் போடுங்க, போலீஸ்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா யார் எந்த இடத்துல குழந்தைங்கிட்ட தப்பு செய்கிறாங்க, பெரியவங்ககிட்ட தப்பு செய்கிறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த மாதிரி தப்பு செய்கிற ஆளுங்களை மட்டும் நம்ம நோட் பண்ணி சொல்லிட்டோன்னா இவங்களை ஆக்ஷன் எடுத்தாலே மற்றவங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொன்ன தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. கரெக்டாக இருந்தால் தைரியமாக வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணாங்க, இந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். பயப்படாதீங்க.